ஹாய் ஹலோ எவ்ரிஒன். நம்ம எக்கனாமிக் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக்கான கண்டென்ட் என்ன அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபெடரல் பினான்ஸ், கூட்டாட்சி நிதி அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அடுத்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். ஒரு சில அதிகாரங்கள் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனியா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனியான்னு சொல்லி பிரிச்சு வச்சிருப்பாங்க. அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அடுத்து டாக்ஸ் ரெவன்யூ டிஸ்ட்ரிபியூஷன். உங்களுக்கு வரக்கூடிய அந்த வரி வருவாயை எந்த மாதிரி பகிர்ந்து அளிக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்புறமா யூனியன் சோர்சஸ், மத்திய அரசுக்கு வரக்கூடிய வருமானம் என்ன, ஸ்டேட் சோர்சஸ், ஸ்டேட்டுக்கு எங்கெல்லாம் வருமானம் வருது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதுக்கடுத்து ஒரு சில டாக்ஸ் எல்லாமே யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசு விதிப்பாங்க. ஆனா அதுக்கானது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை யார்கிட்ட அசைன் பண்ணிடுவாங்க, ஸ்டேட்டுக்கு அசைன் பண்ணிடுவாங்க. அப்படி என்னென்ன டாக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதே பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு சில டாக்ஸ் எல்லாம் யூனியன் தான் அசைன் பண்ணுவாங்க, அதாவது யூனியன் தான் விதிப்பாங்க. ஆனா அதை கலெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்றது எல்லாமே யாரு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் ஒரு சில டாக்ஸ யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, விதிச்சு அவங்களே கலெக்ட் பண்ணி அதை யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா என்ன பண்ணாங்க, பகிர்ந்து அளிக்கிறாங்க. அப்படி என்னென்ன டாக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். அடுத்து லாஸ்டா கூட்டாட்சி நிதிக்கான கொள்கைகள் என்ன அப்படிங்கறத லாஸ்டா பார்த்துட்டு இந்த டாபிக்கை நம்ம ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அப்படிங்கிற டாபிக் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கவர் ஆயிரும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபெடரல் பினான்ஸ், கூட்டாட்சி நிதி. கூட்டாட்சி நிதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வரக்கூடிய வருமானத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் இப்படி ஒதுக்குறோம்ல. அதாவது இந்த துறையில இருந்து வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த துறையில இருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியா அசைன் பண்ணி வைக்கிறோம்ல, அது பேரு தான் என்னது, ஃபெடரல் பினான்ஸ், கூட்டாட்சி நிதி அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி கிளியர் கட்டா இந்த துறைகள் இவங்களுக்கு தான், இதுல இருந்து வரக்கூடிய வருமானம் இவங்களுக்கு தான் அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சோ கூட்டாட்சி அப்படிங்கிறது என்னது, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்த்து ஒரு கண்ட்ரியை ரன் பண்றது. சோ இந்த மாதிரி நிதியிலையும் எந்த விதமான பிரச்சனை இல்லாம கூட்டாட்சி முறைப்படி அமையணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வரக்கூடிய வருமானத்தையும் சென்டருக்கு தனியா, ஸ்டேட்டுக்கு தனியா அப்படின்னு சொல்லி பிரிச்சிடுறாங்க. இது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்புலயே என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பிரிச்சு வச்சுட்டாங்க. சோ இப்படி அசைன் பண்றதோட பேரு தான் ஃபெடரல் பினான்ஸ், கூட்டாட்சி நிதி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி அதிகாரங்களை தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் யாருக்கும் இருக்க போறது இல்ல. அதன் காரணமாக தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல என்ன பண்ணிருக்காங்க, எந்தெந்த துறைகள் யாருக்குன்னு சொல்லி அசைன் பண்ணிருக்காங்க. இப்ப எதுல இதை பத்தி டீடைலா கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன்த் ஷெட்யூல்ல ஒவ்வொரு அரசுக்கும், மத்திய அரசுக்கு என்ன துறைகள் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே என்ன துறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி டீடைலா என்ன பண்ணிருப்பாங்க, பிரிச்சு வச்சிருப்பாங்க. யூனியன் லிஸ்டுக்கு கீழே, மத்திய பட்டியலுக்கு கீழே ஒரு 100 துறைகள் இருக்கும், மாநில பட்டியலுக்கு கீழே ஒரு 61 துறைகள் இருக்கும், இணைப்பு பட்டியல்ல 52 துறைகள் இருக்கும். சோ இந்த மாதிரி துறைகள் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு கீழே வரக்கூடிய அந்த துறைகள், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய துறைகள்ல இருந்து வரக்கூடிய வருவாய் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் லிஸ்டுக்கு கீழே இருக்கக்கூடிய துறைகள்ல இருந்து வரக்கூடிய வருவாய் எல்லாமே மத்திய அரசுக்கு போகும். சோ இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டாங்க. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது டாக்ஸ் ரெவன்யூ டிஸ்ட்ரிபியூஷன். இத பத்தி தான் நம்ம அடுத்து டீடைலா பார்க்க போறோம். அதாவது என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எந்தெந்த சோர்சஸ் எல்லாம் சென்டருக்கு மட்டுமே ஒரு சில டாக்ஸ் அசைன் ஆகும், ஒரு சில டாக்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கு மட்டுமே சொந்தமானது. ஒரு சில டாக்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆல்ரெடி கண்டென்ட்ல பார்த்ததுதான், யூனியன் வந்து என்ன பண்ணுவாங்க, விதிச்சு கலெக்ட் பண்ணி ஸ்டேட்டுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஒரு சில டாக்ஸ யூனியன் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, ஆனா அதை வந்து ஸ்டேட்டே என்ன பண்ண யூனியன் வந்து விதிப்பாங்க, ஆனா ஸ்டேட்டே கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சில டாக்ஸ் வந்து யூனியனே என்ன பண்ணுவாங்க, விதிச்சு கலெக்ட் பண்ணி அதை யார்கிட்ட கொடுத்துருவாங்க, எல்லா ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ இதை பத்தி தான் அடுத்தடுத்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இதை பத்தி தமிழ்ல கொடுத்துருக்கோம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூனியன் சோர்ஸ், மத்திய அரசுக்கு எதுல இருந்தெல்லாம் வருவாய் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ இந்த எக்ஸாம்ல இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, which of the following comes under union list, which of the following does not comes under union list அப்படிங்கிற மாதிரி, யூனியன் சோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க.
சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ஏரியா தான். ஒரு 2-3 டைம் இதை நீங்க வாசிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எது எதெல்லாம் வந்து யூனியனுக்கு கீழே வரும், எது எதெல்லாம் வந்து ஸ்டேட்டு கீழே வரும் அப்படின்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கார்பரேஷன் டாக்ஸ். கார்பரேஷன் அப்படின்னா பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி எல்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கு வரக்கூடிய வரி எல்லாம் யாருக்கு தான் போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஏன்னா எம்என்சி கம்பெனி அப்படிங்கிறது ஒரு இடத்துல மட்டும் இருக்காது, த்ரூஅவுட் இந்தியா நிறைய இடத்துல இருக்கும். இப்ப இன்ஃபோசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடுல இருக்கு, கர்நாடகால இருக்கு, புவனேஸ்வருக்கு அப்படின்னு நிறைய ஸ்டேட்ல வந்து இருக்கிறதுனால அவங்க இருக்கக்கூடிய அந்த கார்பரேஷன் டாக்ஸ் எல்லாமே யாருக்கு தான் போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். சோ அடுத்த கரன்சி காயினேஜ் அண்ட் லீகல் டெண்டர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், பணம் நாணயங்கள் அயல்நாட்டு செலவாணி. சோ இந்த மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி எல்லாமே மொத்த கண்ட்ரிக்குமே ஒரு சேமா தான் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேற வேற கிடையாது. சோ இதுவும் அப்ப யாருக்கு தான் போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். சோ இந்த மாதிரி ஃபாரின் ரிலேட்டடா வரக்கூடியது கரன்சி அந்த மாதிரி வந்தாலே அது யாருக்கு தான் போகும்? அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும், மத்திய அரசுக்கு தான் போகும். சோ அடுத்து கஸ்டம் டியூட்டிஸ். கஸ்டம் டியூட்டி அப்படின்னா என்னன்னா, இப்ப ஏதாவது ஒரு பொருள் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோட பார்டரை இங்க இருந்து கிராஸ் பண்ணி போறது, அதாவது ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி அந்த பார்டரை கிராஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு குட்ஸுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். சோ அதக்கூடிய அந்த பேமெண்ட் யாருக்கு தான் போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். இங்க இருந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து இந்தியா பார்டரை கிராஸ் பண்ணி வேற கண்ட்ரிக்கு போனாலும் சரி, வேற கண்ட்ரில இருந்து இந்தியாக்குள்ள ஏதாவது ஒரு குட்ஸ் உள்ள வந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு சில வரிகள்லாம் விதிப்பாங்க. அதை எல்லாமே வந்து யாருக்கு தான் போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஏன்னா இது எல்லாமே எந்த இடத்துல நடக்குது? நம்மளோட கண்ட்ரியோட பார்டர்ல நடக்குது. சோ அப்ப கண்டிப்பா இது யாருக்கு தான் போகும்? நம்மளோட மத்திய அரசுக்கு தான் போகும். சோ அடுத்து டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ் ஆன் டொபாக்கோ அண்ட் சார்டன் குட்ஸ் மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் இன் இந்தியா. அதாவது ஒரு சில ப்ராடக்ட் நம்ம இந்தியால மேக் பண்ணிருப்பாங்கல்ல, அதெல்லாம் யாருக்கு தான் போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அதுல குறிப்பிடத்தக்க ஒண்ணு என்ன அப்படின்னா டொபாக்கோ, புகையிலை. புகையில இருந்து வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது யாருக்கு போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். இப்ப நமக்கு டவுட் வரலாம், புகையிலை அப்படிங்கிறது நிறைய ஸ்டேட்ல தானே மேனுஃபேக்சர் பண்றாங்க, அப்ப எதுக்காக அதற்குரிய வருமானம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அசைன் ஆகுது அப்படின்னு நமக்கு டவுட் வரலாம். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புகையிலை அப்படிங்கிறத அந்த ஃபேக்டரி ரன் பண்ணுவாங்கல்ல, அந்த ஃபேக்டரி வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டா சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அவங்க அதுக்கான ரெகுலேஷன், அதாவது அந்த ஃபேக்டரி ரன் ஆகுறது, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே விதிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். சோ அதனாலதான் புகையில இருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அசைன் ஆகுது. சோ அடுத்து வரக்கூடியது என்ன அப்படின்னா எஸ்டேட் டியூட்டி, எஸ்டேட் டாக்ஸ். எஸ்டேட் டாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை அப்படியே வந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகுதுல, அது பேரு தான் என்னது? எஸ்டேட் டியூட்டி, பண்ணை வரி அப்படிங்கிறது. இது அக்ரிகல்ச்சர் லேண்டை தவிர மத்த லேண்டை இப்படி டிரான்ஸ்பர் பண்ணும் போது ஒரு டாக்ஸ் வந்து விதிப்பாங்க, அதுதான் அந்த எஸ்டேட் டாக்ஸ் அப்படிங்கிறது. சோ அந்த டாக்ஸ் யாருக்கு அசைன் ஆகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அசைன் ஆகும். இதே இது அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து அப்படியே டிரான்ஸ்பர் பண்றோம் அப்படின்னா அந்த டாக்ஸ் யாருக்கு அசைன் ஆகும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அசைன் ஆகும். சோ அடுத்து யூனியன் லிஸ்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நிறைய லிஸ்ட் பார்த்தோம்னா அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் யாருக்கு போகும்? அதாவது வருமானம்னு சொல்ல முடியாது, அந்த ஃபீஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் லிஸ்டுக்கு கீழே ஏதாவது ஒரு துறைகள் எடுத்துக்கலாம். பேங்கிங் சர்வீஸ்க்கு நம்ம ஏதாவது ஃபீஸ் மாதிரி பே பண்ணோம் அப்படின்னா அது யாருக்கு அந்த ஃபீஸ் போய் சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசுக்கு தான் போய் சேரும். அடுத்து அயல்நாட்டு கடன்கள். ஃபாரின் கண்ட்ரிஸ், ஒரு சில ஃபாரின் கண்ட்ரிஸ் இந்தியாவுக்கு என்ன பண்ணுவாங்க? கடன் வழங்குவாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த கடன், வெளிநாட்டுல இருந்து வழங்கக்கூடிய கடன் வந்து யாரு வாங்குவா? யூனியன் கவர்மெண்டால தான் வாங்க முடியும். சோ அதுவும் என்னது? அவங்களுக்கு ஒரு வகையான வருமானம் தானே. சோ அது மூலமாவும் அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வருது. சோ அதுக்கப்புறம் லாட்ரி எல்லாம் வந்து வித்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஆர்கனைஸ் பண்றது ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி. இப்ப யாருக்கு லாட்ரி அடிச்சதோ அவங்க வந்து ஒரு டாக்ஸ் வந்து பே பண்ணணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு 1 கோடி வந்து லாட்ரி அடிச்சிருக்கு அப்படின்னா அதுல ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணணும்? கவர்மெண்ட்டுக்கு. எந்த கவர்மெண்ட்டுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா பே பண்ணணும். சோ இது நீங்க இம்பார்ட்டன்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாட்ரில இருந்து ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த லாட்ரி டாக்ஸா யாருக்கு தான் பே பண்ணணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பே பண்ணணும். அடுத்து போஸ்ட் ஆபீஸ் சேவிங் பேங்க்ஸ். நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல எல்லாத்துலயும் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம்ல மணி, அதெல்லாம் யாருக்கு தான் போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஏன்னா போஸ்ட் ஆபீஸ ரன் பண்றது யாரு?
சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. சோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு மணி போட்டு வச்சோம் அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வருவாயா போகும். பட் திருப்பி வந்து அதை அவங்க கொடுத்துதான் ஆகணும். ஆனா அது அப்போதைக்கு அவங்களுக்கு அது ஒரு வருவாய் தானே. சோ இதுவும் ஒரு வகையான வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமா வரக்கூடிய வருவாய் எல்லாமே யாருக்கு தான் போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. இப்ப பிஎஸ்என்எல் ரன் பண்றாங்க அப்படின்னா அந்த அதுக்குரிய அந்த டெலிபோன் சர்வீசஸ் எல்லாமே பிஎஸ்என்எல் ரன் பண்றது யாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட். சோ அதுக்குரிய வருவாய் எல்லாம் யாருக்கு தான் போகும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். சோ இந்த மாதிரி ரன் பண்ணக்கூடிய அந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள்ல இருந்து வரக்கூடிய வருமானமும் யாருக்கு போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. சோ அடுத்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் த யூனியன். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா அது மூலமா இப்ப ஏதாவது ஒரு லேண்டோ ஏதோ ஒண்ணு மத்திய அரசுக்கு சொந்தமானதா இருக்கு. அதுல அவங்க வந்து குத்தகைக்கு விட்டு ஏதோ ஒரு கடையோ ஏதோ ஒண்ணு போட்டு நடத்துறாங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் யாருக்கு போகும், மத்திய அரசுக்கு போகும். அதுக்கப்புறம் மத்திய அரசு ஏதாவது கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு என்னது, ஒரு வகையான வருமானம் தான். ஆக்சுவலா இதை பத்தி நம்ம டீடைலா சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ, வருவாயின் ஆதாரங்கள் அப்படிங்கிற அந்த வீடியோல டீடைலா பார்த்திருக்கோம். எதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருவாய், அது எதெல்லாம் நம்ம திருப்பி பே பண்ணணும், எதுக்கு பே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டீடைலா பார்த்திருப்போம். சோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப கடன் அப்படிங்கிறது அவங்க கடனா வாங்கினாலும் இப்போதைக்கு அது வந்து என்னது, அவங்களுக்கு ஒரு வகையான வருமானம். சோ அதுவும் இதுக்கு கீழே கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து ரயில்வேஸ், நல்லாவே தெரியும் ரயில்வே துறை அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோடது. சோ அதுல இருந்து வரக்கூடிய வருவாய் எல்லாமே யாருக்கு தான் போகும், மத்திய அரசுக்கு தான் போகும். அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்னா, இப்ப ஆர்பிஐல சர்ப்ளஸா அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை யாருக்கு கொடுப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அது மூலமா நாட்டோட வளம் வந்து இன்னும் மேன்மை அடையும் அப்படிங்கிற காரணத்துக்காக. சோ சர்ப்ளஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து எப்போ நிறைய விஷயங்கள் மூலமா கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது ஃபியூச்சர்ல வரக்கூடிய பிரச்சனை என்ன, அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட தேவையான ரிசோர்சஸ் எல்லாமே இருக்கா அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிட்டு அது போகையும் சர்ப்ளஸா இருந்தா மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதனாலதான் அந்த அது மூலமா வரக்கூடிய வருவாய் யாருக்கு மட்டும்தான் போகுது, மத்திய அரசுக்கு மட்டும்தான் போகுது. சோ அடுத்து ஸ்டாம்ப் டியூட்டி, அதாவது பத்திரம் நம்ம பதிவு பண்றது எல்லாமே எல்லா ஸ்டாம்ப் டியூட்டியுமே கிடையாது. ஒரு சில இது அதாவது யூனியன் லிஸ்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்க்கு கீழே ஏதாவது பத்திரப்பதிவு பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே அது மூலமா வரக்கூடிய டாக்ஸ் எல்லாமே யாருக்கு தான் போகும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அடுத்து இன்கம் டாக்ஸ், வருமான வரி அப்படிங்கிறது நம்ம யாருக்கு தான் பே பண்ணுவோம், டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பே பண்ணுவோம். இதுல எது அடங்காது, அக்ரிகல்ச்சர், விவசாயம் செய்யறது மூலமா வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண மாட்டோம். யாருக்கு தான் பே பண்ணுவோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் பே பண்ணுவோம். சோ அக்ரிகல்ச்சர்னு வந்துட்டாலே, விவசாயம் அப்படின்னு வந்துட்டாலே அது யாருக்கு தான் சொந்தமானது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தமானது. சோ அதுக்கப்புறம் இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டை தவிர வேற ஏதாவது ஒரு அசெட், அதாவது நம்ம வரி எல்லாம் வாங்குவாங்கல்ல, சொத்து வரி அந்த மாதிரி வாங்குவாங்கல்ல. இப்ப கார் வச்சிருந்தா அதுக்குன்னு ஒரு சில வரி வாங்குவாங்க, ஜுவல்ஸுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வச்சிருந்தா அதுக்குன்னு சொல்லி ஒரு சில இதெல்லாம் வரி அப்படிங்கறத வாங்குவாங்க. சோ அதெல்லாம் என்னது, கேபிட்டல் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு பே பண்ணக்கூடிய வரி எல்லாமே யாருக்கு தான் போகும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஃபியூச்சர் மார்க்கெட் எல்லாம் இருக்குல்ல, இப்ப ஷேர் எல்லாம் வித்தோம் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், வரி அப்படிங்கிறத கட்டணும். அப்படி கட்டக்கூடிய வரி யாருக்கு தான் போகும், மத்திய அரசுக்கு தான் போகும். சோ அடுத்து செய்தித்தாள் மீதான வரி. நியூஸ் பேப்பரை நம்ம சேல் பண்ணாலும் சரி, பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, அதுக்கான ஒரு டாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வரி அப்படிங்கறத விதிப்பாங்க. அந்த வரி யாருக்கு தான் போகும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அந்த நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம், ஆட் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் ஒரு சில டாக்ஸ் எல்லாம் நம்ம கட்டணும். சோ அதுவும் யாருக்கு தான் போகும், சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசுக்கு தான் போகும். அடுத்து டெர்மினல் டாக்ஸ். டெர்மினல் டாக்ஸ் அப்படின்னா சரக்குகள் மீதான வரி. இப்ப நம்ம பிளைட்ல போனாலும் சரி, ட்ரெயின்ல போனாலும் சரி, சி வழியா போனாலும் சரி, அதுல பாசஞ்சர்ஸ் டிராவல் பண்ணாலும் சரி, வெறும் சரக்கை மட்டும் ஏத்திட்டு போனாலும் சரி, அதுக்குன்னு ஒரு சில வரி எல்லாம் விதிப்பாங்க. சோ அது யாருக்கு தான் அசைன் ஆகும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அசைன் ஆகும். இது ரோடு மூலமா நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா அது யாருக்கு அசைன் ஆகும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அசைன் ஆகும். அப்ப நம்ம கரெக்டா நோட் பண்ணிக்கணும். ரயில்வே, சி, ஏர், அதாவது ரயில், கடல்வழி, வான்வழி, இந்த மூணுலயும் நம்ம டிராவல் பண்ணி போனோம் அப்படின்னா அதுக்கான அந்த சரக்குகள் வரி யாருக்கு போகும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். இது ரோடு மூலமாவோ உள்ள இருக்கக்கூடிய அந்த சி வழியோ நம்ம போனோம் அப்படின்னா அதுக்கான வரி எல்லாம் யாருக்கு போகும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும்.
சோ இவ்வளவுதான் நம்ம யூனியனுக்கு வரக்கூடிய வருமானங்கள் அப்படிங்கிறது. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்டேட்டுக்கான வருமானம் என்னன்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்டேட்டை வந்து நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு என்ன அப்படிங்கிறது ஒரு டைம் லைட்டா ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கார்பரேட் நிறுவனத்தின் மூலமா வரக்கூடிய வருமானம், அதுக்கப்புறம் கரன்சி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னு வந்தாலே அது கண்டிப்பா யாருக்கு தான் போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அடுத்து கஸ்டம் டியூட்டி. கஸ்டம் டியூட்டி அப்படின்னா ஒரு பார்டர்ல ஒரு கண்ட்ரியோட பார்டருக்குள்ள பொருள் உள்ள வந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி அதுக்குன்னு ஒரு வரி விதிப்பாங்க. அந்த வரி தான் என்னது? கஸ்டம் டியூட்டி அப்படிங்கிறது, சுங்க வரி. அது யாருக்கு தான் போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அடுத்து கலால் வரி. கலால் வரி அப்படிங்கிறது நம்மளோட இந்தியால மேக் பண்ணக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு விதிக்கக்கூடிய வரி. அப்படி குறிப்பிட்டு இங்க சொல்லக்கூடியது என்னது? டொபாக்கோ, புகையில மூலமா வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வரி அப்படிங்கிறது யாருக்கு தான் போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசுக்கு தான் போகும். அடுத்து எஸ்டேட் டியூட்டி. எஸ்டேட் டியூட்டி அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டிய ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு டிரான்ஸ்பர் ஆகுறது தான் எஸ்டேட் டியூட்டி அப்படிங்கிறது. அப்படியே அக்ரிகல்ச்சர் லேண்டை தவிர மத்த எதை டிரான்ஸ்பர் பண்ணாலும் அதுக்கான வரி அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு தான் போகும். அதுக்கப்புறம் யூனியன் லிஸ்டுக்கு கீழே என்னென்ன துறைகள்லாம் இருக்கோ அதுல இருந்து வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது யாருக்கு போகும்? யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அடுத்து ஃபாரின் லோன்ஸ். வெளிநாட்டுல இருந்து கடன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான வருமானம் அப்படிங்கிறது அது மூலமாகவும் வருமானம் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு கிடைக்குது. அடுத்து லாட்ரி. இப்போ ஒருத்தவங்களுக்கு லாட்ரி அடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கான டாக்ஸ் அப்படிங்கறத யாருக்கு பே பண்ணணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பே பண்ணணும். அப்புறம் போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல மணியை போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த மணி அப்படிங்கிறது யாருக்கு தான் போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அப்புறம் தொலைத்தொடர்பு சாதனம் மூலமா வரக்கூடிய வருமானம் டாக்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசுக்கு தான் போகும். அடுத்து யூனியனுக்கு சொந்தமான ஒரு சொத்து இருக்கு அப்படின்னா அது மூலமா வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு தான் போகும். அப்புறம் வெளியில இருந்து கடன், யூனியன் கவர்மெண்ட் யார்கிட்ட இருந்தெல்லாம் கடன் அப்படிங்கறத வாங்கியிருக்காங்களோ அந்த கடனும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு வகையான வருமானம் தான். அடுத்து ரயில்வே துறையில இருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாமே மத்திய அரசுக்கு சொந்தமானது. அடுத்து ஆர்பிஐ கிட்ட சர்ப்ளஸா அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. சோ அதுவும் ஒரு வகையான வருமானம் தான் மத்திய அரசுக்கு. அடுத்து ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறது முத்திரை தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பத்திரப்பதிவு எல்லாம் பண்ற போது என்ன பத்திரப்பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் லிஸ்டுக்கு கீழே இருக்கக்கூடிய துறைகள் ஏதாவது பத்திரப்பதிவு பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே எதுக்கு கீழே தான் வரும்? வரக்கூடிய டாக்ஸ் எல்லாமே யாருக்கு தான் அசைன் ஆகும்? மத்திய அரசுக்கு தான் அசைன் ஆகும். அடுத்து இன்கம் டாக்ஸ், வருமான வரி அப்படிங்கிறது யாருக்கு தான் போகும்? மத்திய அரசுக்கு தான் போகும். அதே இது அக்ரிகல்ச்சர், விவசாயம் மூலமா வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொத்து, ஏதாவது ஒரு மூலதனமா ஒரு சொத்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான வரியையும் நம்ம யாருக்கு தான் கட்டுவோம்? மத்திய அரசுக்கு தான் கட்டுவோம். ஆனா அதே இது அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஒரு வகையான கேபிட்டல் அசெட் தானே. ஆனா அதுக்கான வருமானம் அப்படிங்கிறது யாருக்கு போகும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டிங். நம்ம ஷேரோ ஏதோ ஒண்ணு வித்தோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய ஒரு ப்ராஃபிட்ட ஒரு டாக்ஸ் கட்டுவோம். அதுவும் யாருக்கு தான் போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். நியூஸ் பேப்பரா இருந்தாலும் சரி, அதுல போடக்கூடிய அட்வர்டைஸ்மெண்டா இருந்தாலும் சரி, அதுல விதிக்கக்கூடிய அந்த வரி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசுக்கு தான் போகும். அப்புறம் லாஸ்டா பாக்குறது பயணிகள் மற்றும் சரக்குகள் மீதுமான வரி. சோ அந்த வரி எந்த மூணுமே நம்ம பாத்துக்கணும். பிளைட், இன்னொன்னு ட்ரெயின், இன்னொன்னு வந்து ஷிப்போ போட்டோ ஏதோ கடல் கடந்து மத்த கண்ட்ரிக்கு போனோம் அப்படின்னு அதுல இருந்து வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது யாருக்கு தான் போகும்? மத்திய அரசுக்கு தான் போகும். சோ இதை நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான வருவாய். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கேபிடேஷன் டாக்ஸ் அப்படின்னா தலைவரி. அதாவது ஒவ்வொரு பர்சனுக்கும் என்ன பண்றது? தலைவரி அப்படிங்கறது விதிக்கிறது. இப்ப அவங்க கிட்ட இருக்க வருமானம் என்ன, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறது எதையுமே கன்சிடர் பண்ணாம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் தனித்தனியா விதிக்கக்கூடிய வரி அப்படிங்கறதான் தலைவரி அப்படிங்கிறது, கேபிடேஷன் டாக்ஸ். சோ அது யாருக்கு தான் அசைன் ஆகும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அசைன் ஆகும். சோ அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருந்து வரக்கூடிய வருமானம் யாருக்கு போகும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். நெக்ஸ்ட் கலால் வரி அப்படிங்கிறத நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழேயும் பார்த்தோம், இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழேயும் பாக்குறோம். இப்ப ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன, வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில ஒரு ப்ராடக்ட தயாரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கலால் வரி அப்படிங்கறத விதிப்பாங்க. அது எல்லாமே எங்க அசைன் ஆகும்? மத்திய அரசுக்கு அசைன் ஆகும். இப்ப ஸ்டேட்டுக்குள்ள ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான வருவாய் கலால் வரி அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டுக்கு தான் போகும். நம்ம அங்க கலால் வரி அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? புகையிலை அப்படின்னு பார்த்தோம்ல. இங்க என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்கஹால், மது மற்றும் போதைப் பொருட்கள் மீதான கலால் வரி அப்படிங்கிறது யாருக்கு தான் அசைன் ஆகும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அசைன் ஆகும். சோ இந்த ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி படிச்சு வச்சுக்கணும்.
சோ அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எஸ்டேட் டியூட்டி வந்து எஸ்டேட் டியூட்டினா என்ன அப்படிங்கறது ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அப்படியே அடுத்த தலைமுறைக்கு டிரான்ஸ்பர் ஆகுறது தான் எஸ்டேட் டியூட்டி அப்படிங்கிறது. அதுல அக்ரிகல்ச்சர் லேண்ட மட்டும் யாருக்கு தான் அதுக்கான வரி போகும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இங்க ஃபீஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யூனியன் லிஸ்டுக்கு கீழே இருக்கிறது யூனியன் லிஸ்டுக்கு போகும், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போகும். அப்படின்னா ஸ்டேட் லிஸ்டுக்கு கீழே இருக்கிறது யாருக்கு தான் போகும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அதே மாதிரி நிலத்து மூலமா ஏதாவது வருவாய் வந்துச்சு அப்படின்னா அது யாருக்கு தான் போகும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி யூனியன் லிஸ்ட்ல இல்லாத, அதாவது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய துறைகள் மூலமா ஏதாவது ஒரு பத்திரப்பதிவு பண்ணோம் அப்படின்னா அது அதுக்கான வருமானம் வரி அப்படிங்கிறது யாருக்கு அசைன் ஆகும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அசைன் ஆகும். நெக்ஸ்ட் டாக்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் இன்கம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வருமான வரி அப்படிங்கிறது யாருக்கு போகும்? மத்திய அரசுக்கு போகும். அதே இது விவசாயம் மூலமா ஏதாவது ஒரு வருமானம் வந்துச்சு அப்படின்னா அதற்கு பே பண்ணக்கூடிய டாக்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு போகும்? மாநில அரசுக்கு தான் போகும். அடுத்து டாக்ஸ் ஆன் மினரல் ரைட்ஸ். இப்ப ஏதாவது ஒரு ஸ்டேட்ல கனிம வளங்கள் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த கனிம வளங்களை தோண்டி எடுக்கிறதுக்கான அந்த உரிமை வரி அப்படிங்கிறது யாருக்கு தான் போகும்? மாநில அரசுக்கு தான் போகும். அடுத்து எலக்ட்ரிசிட்டி. நம்ம மாசம் கரண்ட் பில் கட்டுறோம்ல, அதுக்கு ஒரு வரி அப்படிங்கறத சேர்த்து தானே கட்டுறோம். அந்த வரி யாருக்கு தான் போகும்? நம்ம மாநில அரசுக்கு தான் போகும். அடுத்து டாக்ஸ் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங். இப்ப கார்பரேஷன்ல வந்து எல்லார் வீட்லயும் வந்து என்ன வாங்குவாங்க? வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி நிலவரி, அப்புறம் சொத்து வரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வாங்குவாங்கல்ல, அதெல்லாம் யாருக்கு தான் போகும்? மாநில அரசுக்கு தான் போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சுங்கவரி அப்படின்னு சொல்லிட்டு. சுங்கவரி அப்படிங்கறத அந்த கண்ட்ரியோட பார்டர்ல இருந்து ஒரு குட்ஸ் வெளியே போனாலும் சரி, உள்ள வந்தாலும் சரி, அதுக்கான டாக்ஸ் பே பண்றதா என்னது? சுங்கவரி அப்படிங்கிறது. இதே இது ஒரு லோக்கல் ஏரியாக்குள்ள ஏதாவது ஒரு பொருள் உள்ள வந்தாலோ வெளியே போனாலோ அதுக்குன்னு ஒரு சில வரி எல்லாம் விதிப்பாங்க. அதுக்குதான் அந்த வரி எல்லாம் யாருக்கு போகும்? மாநில அரசுக்கு தான் போகும். அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நியூஸ் பேப்பர் வந்து சேல் பண்ணாலோ பர்ச்சேஸ் பண்ணாலோ அதுக்கான வரி அப்படிங்கிறது யாருக்கு போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். அதை தவிர வேற என்ன சேல் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாலும் அது வந்து மாநில அரசுக்கு தான் போகும். அதே மாதிரி இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம நியூஸ் பேப்பரை தவிர வேற எதுல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு சில டாக்ஸ் எல்லாம் உண்டு. அந்த டாக்ஸ் எல்லாம் யாருக்கு தான் போகும்? மாநில அரசுக்கு தான் போகும். அப்புறம் டாக்ஸ் ஆன் குட்ஸ் அண்ட் பர்சன்ஜஸ் கேரிட் பை ரோட் ஆர் அண்ட் இன்லேண்ட் வாட்டர்வேஸ். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஃபிளைட்டு, ட்ரெயின், அதுக்கப்புறம் ஷிப்பு, இந்த மூணு மூலமா நம்ம ஒரு குட்ஸையோ பர்சன்டேஜோ கொண்டு போனாங்க அப்படின்னா அது மத்திய அரசுக்கு போகும். அதே இது ரோடு மூலமாவோ இல்லைன்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்னா அங்க அதாவது சின்ன சின்ன போட் வழியா அந்த ஏரியாக்குள்ளேயே வந்து ஏதாவது ஒரு சரக்கு ஏத்து கொண்டு போனாலோ அதற்கான வரி அப்படிங்கிறது யாருக்கு தான் போகும்? மாநில அரசுக்கு தான் போகும். டாக்ஸ் ஆன் வெஹிக்கிள். இப்ப நம்ம வெஹிக்கிள் வச்சிருக்கோம், அதுக்கான ஒரு சில டாக்ஸ் எல்லாம் பே பண்ணணும். அதெல்லாம் யாருக்கு போகும்? மாநில அரசுக்கு தான் போகும். அப்புறம் டோல், நம்ம டோல் ஃபீஸ் எல்லாம் கட்டுறோம்ல, அது எல்லாமே யாருக்கு தான் போகும்? மாநில அரசுக்கு தான் போகும். அடுத்து டாக்ஸ் ஆன் அனிமல்ஸ். டாக்ஸ் ஆன் அனிமல்ஸ் அப்படின்னா இப்ப அனிமல்ஸ் ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் ஒரு வகையான டாக்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. வருஷத்துக்கு இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி இப்ப குதிரை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க இவ்வளோ வரியை வந்து ஒரு வருஷத்துக்கு கட்டணும். அதாவது ஒரு குதிரைக்கு இவ்வளவு வரி, அப்ப இத்தனை வச்சிருந்தாங்க அப்படின்னா இத்தனை வரி, இவ்வளவு ருபீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் எல்லாம் இருக்கு. இப்ப ரீசெண்டா கூட இந்த மாதிரி டாக் வச்சிருக்கவங்க வந்து இவ்வளோ வருஷம் இவ்வளவு டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்டேட்ல எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. யூபி, அப்புறம் டெல்லி, அந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்ல எல்லாம் இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, டாக் வளர்க்குறவங்க டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் என்னது? டாக்ஸ் ஆன் அனிமல்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் டாக்ஸ் ஆன் போட். இப்போ டாக்ஸ் ஆன் போட் அப்படிங்கிறது நம்ம நிறைய விதத்துல எடுத்துக்கலாம். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸ், இப்போ புதுசா ஏதாவது ஒரு போட் வாங்க போறாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணி தான் அந்த போட்டை வந்து வாங்கணும். சோ அப்போ ஒரு பேமெண்ட் பண்ணி டாக்ஸோட பேமெண்ட் பண்ணுவாங்க. சோ அது எல்லாமே யாருக்கு தான் போகும்? மாநில அரசுக்கு தான் போகும். சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே என்னது? டாக்ஸ் ஆன் போட்டு கீழே வரும். நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் டாக்ஸ். இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கார்பரேட் நிறுவனங்கள் மூலமா வரக்கூடிய வரி அப்படிங்கிறது யாருக்கு போகும்? மத்திய அரசுக்கு போகும். அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி தொழிற்சாலைகள்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து வரக்கூடிய வரி அப்படிங்கிறது யாருக்கு போகும்? மாநில அரசுக்கு தான் போகும். அடுத்து லக்ஸரி டாக்ஸ். லக்ஸரி டாக்ஸ் அப்படின்னா நம்ம பொழுதுபோக்குக்காக ஒரு சில விஷயங்கள் லைக் நம்ம மூவி பாக்குறதுக்கு டிக்கெட் வாங்குறோம், ஜிஎஸ்டியோட பே பண்றோம். அதே மாதிரி ஏதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க் போறோம், அங்கேயும் நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணும்போது டாக்ஸோட தான் பே பண்றோம். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த டாக்ஸ் எல்லாமே வரி எல்லாமே யாருக்கு தான் போகுது? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. சோ இவ்வளவுதான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது. சோ இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். நீங்க யூனியன் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசுக்கான வருமானம் என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா நீங்க படிச்சிடலாம்.
ஓகே நெக்ஸ்ட் ஓகே மீதி இருக்க டாபிக் எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல டீடைலா பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம இந்த 5 பத்தி தான் டீடைலா பார்த்திருக்கோம். ஃபெடரல் ஃபினான்ஸ்னா என்ன, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ்னா என்ன, டாக்ஸ் ரெவென்யூ டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் யூனியன்ஸ்க்கான சோர்ஸ் என்ன, ஸ்டேட்டுக்கான சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப தெளிவாவே புரிஞ்சுக்கும். ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம இது வரைக்கும் பார்த்த டாக்ஸ்ல எதெல்லாம் யூனியன் மட்டுமே கலெக்ட் பண்ணி ஸ்டேட்டுக்கு அசைன் பண்ணிடுறாங்க, ஒரு சில இதை யூனியன் கலெக்ட் பண்ணி யூனியனை விதிச்சு அதை ஸ்டேட்டை கலெக்ட் பண்றாங்க, அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத எல்லாமே டீடைலா பார்க்கலாம். லாஸ்டா இந்த கொள்கைகள் பிரின்சிபல் ஆஃப் ஃபெடரல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ இதை பத்தி எல்லாமே நம்ம டீடைலா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.